കരൂരിൽ നടൻ വിജയ് പങ്കെടുത്ത റാലിയിലുണ്ടായ ദുരന്തമാണ്. 39 പേരുടെ മരണമാണ് സംഭവിച്ചത്. ഈ റാലി കഴിഞ്ഞതിന് ശേഷം ഉടൻ തന്നെ അവിടെ നിന്ന് നടൻ വിജയ് തൻ്റെ ചെന്നൈയിലെ വീട്ടിലേക്ക് മടങ്ങി. ഇപ്പോൾ ചെന്നൈയിലെ വീടിന് വസതിക്ക് സുരക്ഷ വർദ്ധിപ്പിച്ചു എന്നുള്ള വിവരങ്ങളാണ് പുറത്തു വരുന്നത്. വലിയൊരു പോലീസ് സന്നാഹം ഈ വസതിക്ക് മുൻപിൽ ഉണ്ട്. അരുൺ ആലത്തൂരിലേക്ക് പോവുകയാണ്. അരുൺ, നടൻ വിജയുടെ സുരക്ഷ വർദ്ധിപ്പിച്ചിട്ടുണ്ട്, അദ്ദേഹത്തിന്റെ വസതിയുടെ സുരക്ഷ വർദ്ധിപ്പിച്ചിട്ടുണ്ട്. വലിയൊരു പോലീസ് സന്നാഹത്തിന് നടുവിലാണിപ്പോൾ നടൻ വിജയ്. നമ്മൾ നേരത്തെ പറഞ്ഞതുപോലെ അദ്ദേഹത്തിന്റെ അറസ്റ്റ് അല്ലെങ്കിൽ അദ്ദേഹത്തിനെതിരെ കേസ് എടുക്കേണ്ടത് അനിവാര്യതയായി മാറുന്നുണ്ട്. എന്താണ് അവിടെയുള്ള നാട്ടുകാർക്ക് പറയാനുള്ളത് അരുൺ? തീർച്ചയായിട്ടും വിജയുടെ ഭാഗത്തുനിന്ന് വലിയ വീഴ്ചയുണ്ടായി എന്നുള്ള ആക്ഷേപം തന്നെയാണ് നാട്ടുകാർ പറയുന്നത്. വിജയ് എന്തുകൊണ്ടാണ് വൈകി വന്നത്, വിജയ് വൈകി വന്നതുകൊണ്ടല്ലേ ഇങ്ങനെ ഒരു അപകടം ഉണ്ടായത് എന്നുള്ളതാണ് നാട്ടുകാർ പറയുന്നത്. ഒരുപാട് ആളുകൾ ഇവിടെയുണ്ട്, അവരോട് തന്നെ നമുക്ക് നേരിട്ട് ചോദിക്കാം. ഇവിടെ ഈ പരിപാടി സ്ഥലത്തുണ്ടായിരുന്ന ആളുകൾ നിങ്ങൾ നേരത്തെ ഇങ്ങനെ ഇരുന്നீங்களா? கூட்டம் ட்ரெஸ்ஸில் போயிட்டேன் பாதியோட. குழந்தை கூட்டத்தில் பட்டது அந்த இடத்துல கூட்டம் ட்ரெஸ் வச்சு அப்படியே பாதியோட கிளம்பி போயிட்டேன். மீட்டிங் இல்லை உள்ள வரல. கூட்டம் அந்த இடத்துல வண்டி பின்னாடி கும்பலை வந்துச்சா, அதிலே பாதியோட கிளம்பி போயிட்டேன். மீட்டிங்கில் அட்டன் பண்ணல. ரொம்பவே சிரமப்பட்டாங்களா ஜனங்க? ரொம்ப சிரமப்பட்டாங்க. மத்தியானத்துல நின்னாங்க. ഒരുപാട് ആളുകൾ, കുട്ടികൾ ഉൾപ്പെടെ ഒരുപാട് ആളുകൾ ഇവിടെയുണ്ട്. ആളുകളുടെ പ്രതികരണങ്ങൾ കൂടെ നമുക്ക് ചോദിക്കാം. நேற்று இங்கே இருந்தீங்களா? இல்லை ஸ்பாட்டில் இல்லைண்ணா, அதுக்கப்புறம் தான் வந்தோம் நாங்கள். அதுக்கு வந்தபோது என்ன வந்தப்போ ஆம்புலன்ஸ் நிறைய வந்துச்சு, குழந்தைங்களாம் ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. மனசே கேட்கல, ரொம்ப சங்கடமாக இருக்குது. பெரிய துயரம் நடந்திருக்கு இது കരൂരിൽ. ആളുകൾ വിങ്ങിപ്പൊട്ടുന്ന കാഴ്ചയാണ്. കാരണം വളരെ ഹൃദയഭേദകമാണ്. ഇതൊന്നും കണ്ടു നിൽക്കാൻ പോലും കഴിയാത്ത തരത്തിലുള്ള നൊമ്പരപ്പെടുത്തുന്ന കാഴ്ചകളാണ് ചുറ്റിലും. അതുകൊണ്ട് തന്നെയാണ് ആളുകളുടെ കണ്ണ് നിറയുന്നു എന്നുള്ളതാണ് ചില ആളുകളുടെ കൂടെ പ്രത്യേകം. ഇനി നേരത്തെ ഇങ്ങ ரொம்ப கூட்டமா ஆளுங்க ரொம்ப சிரமப்பட்டீங்களா? கூட்டமெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரசிகர் பார்க்க வந்தவன், பார்த்துட்டு போனவன் கம்முனு எந்த சின்ன பார்த்து அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போயிருப்பேன். தேவையில்லாமல் க்ரௌடு பண்ணி ஒரு 6 மணி நேரம் எல்லாத்தையும் நிற்க வச்சு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. என்ன பண்ணுவான் அவன்? எல்லோரும் நீங்களாக இருந்தாலும் அப்படி தான், நானாக இருந்தாலும் அப்படி தான். எல்லாம் லேடிஸ் தான். அதாவது அந்த மரக்கலையில் 4 பேர் உட்காந்து அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுந்தேன். நாங்களே பார்த்தாலாம். என்ன பண்ண முடியாது, சினிமா நடிகை மோகம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சினிமா நடிகர்னால பார்க்கறதுக்காக வந்தது. எஸ், സിനിമാ താരം എന്നതുകൊണ്ട് കാണുന്നതിന് വേണ്ടി, വിജയെ കാണുന്നതിന് വേണ്ടി ഒരുപാട് ആളുകൾ എത്തിയതാണ്. எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? 12க்கு வரேன் அப்படி, அப்புறம் 3 மணிக்கு வரேன் அப்படி, கடைசியில் 7 மணிக்கு வந்தா. அப்புறம் ஜனங்க சேரத்தானே வேணும். ஜனங்க எத்தனை மணில இருந்து இங்கே இருந்துட்டு இருந்தாங்க? இல்லை, மத்தியானத்துலேருந்து சரியான கூட்டம் தான் இங்கே. இளைஞர்களா நிறைய இருந்தது? நிறைய நல்ல பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஃபுல் கூட்டம் தான் இங்கே. குழந்தைகள் கூட இருந்ததா? எல்லாமே தான். எல்லாம் சோறு தண்ணி இல்லாமல் எல்லாம் வந்து இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. வெளியூர்லேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. விஜய் வர்றதுக்கு லேட் ஆகினால? ஆமாம், விஜய் வர்றதுக்கு லேட்டு தான். போலீஸ் இருந்ததா? போலீஸ் பாதுகாப்பு இருந்து என்ன பண்ணுறது? போலீஸ் கம்மி தானே. அவங்களே போலீஸ்காரங்களே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ண முடியும்? போலீஸுக்காரங்க கம்மியாக இருந்தாங்க. இல்லை, க்ரௌடு கட்டுப்படுத்த முடியாத க்ரௌடு. ஸ்பாட் வந்து மெயின், இந்த ஸ்பாட் வந்து க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி ஸ்பாட் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஸ்பாட்டில் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏடிஎம்கே இப்போ போட்டாங்க, அந்தளவுக்கு இதாகல. இது ஒரு ரசிகருங்கிறதுனால எல்லாமே இது சொன்னாங்க. அப்படி அந்த அளவுக்கெல்லாம் பாதிப்பே கிடையாதுல்ல ஏடிஎம்கே. ஆனால் இந்த ஸ்பாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளோட மீட்டிங் போட்டிருக்குதா? நிறைய மீட்டிங் நடந்திருக்கு. அதிமுக காரங்க நடத்திருக்காங்க, திமுக காரங்க நடத்திருக்காங்க. கூட்டம் வரும்போது மீட்டிங் போட மாட்டேன். இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எடப்பாடி வந்தப்போ அவ்வளோ கூட்டம் தான் வந்ததுங்க. அப்போலாம் கட்டுப்பாடாக இருந்தது. அவங்க வந்து சொன்னதை கேட்பாங்க. இது வந்து யாருமே சொல்றதை கேட்கறது இல்லை. யாருமே வந்து ஆர்கனைசிங், சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசிங் கிடையாது. ஜீரோ. அதை வந்து ஒரு இவ்வளோ கூட்டம் வருது, இது வரும்னா ஒரு குடிக்க தண்ணி கூட கொடுக்கணும். குடிக்க தண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்ல, எதுவுமே இல்லை. டைம் மெயினாக வந்து எல்லாமே மறுக்க முடியாத வந்து 12 மணின்னு சொன்னதை 7 மணிக்கு வந்தது மிகப்பெரிய தவறு. 39 உயிர் போனதுக்கு டைம் பிரச்சனை தான். இவ்வளோ லேட்டாகி வந்து உயிரை பழி கொடுத்ததான் மிச்சம் கரூர்காரங்க, அவ்வளோதான். ரொம்பவே சிரமப்பட்டேன். அதான் ரொம்ப சிரமம் இல்லை, சிரமத்துக்கு மேலே சிரமம். அதாவது வந்து என்ன, அதை வேதனையில் எப்படி சொல்கிறதே தெரியாது. மக்கள் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க.
மக்கள் இந்த சோறு தண்ணி இல்லாமல் எவ்வளோ அவதிப்பட்டு குழந்தைங்க இந்த மாதிரி வேதனையா അതാണ് ഒരുപാട് ബുദ്ധിമുട്ടി എന്നുള്ളതാണ് നിറയെ ആളുങ്ക மூச்சு கூட விட முடியாம தவறிட்டேன் அதுதான் நடந்தது. மூச்சு கூட விட முடியாம ரொம்பவே தவறி ஆமாம் டைமிங் தான் ப்ராப்ளம். 12 மணி ப்ரோக்ராமை போட்டு 7 மணிக்கு வைக்கிறாங்க. 12 மணிக்கு வந்துருந்தா இவ்வளோ கும்பல் இருக்காரு. சாயங்காலம் 5 மணிக்கு கும்பல் வந்து இங்கே கரூரில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஏரியா எல்லாம் டெக்ஸ்டைல் லீவ் விடுது. பசங்க காலேஜ் விட்டு வரானுங்க. எல்லா பசங்களும் உள்ளே வந்துட்டானுங்க. 5 மணிக்கு மேலே அந்த நெரிசல் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். சிஸ்டமேட்டிக் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி ராங். ஏன்னா இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கான ஒரு தகுதியே கிடையாது. சும்மா ஒரு சினிமா கூட்டம் அந்த கூட்டத்தை வச்சு இத்தனை கரூரில் ஒரு 40 உயிர்களை பழி வாங்கியிருக்காங்க. இவங்க கடுமையான தண்டனை வந்து அந்த நிர்வாகத்துக்கு அந்த கட்சிக்கு தலைமைக்கு கொடுக்கணும். விஜய்க்கு எதிரே கூட கேஸுக்கு போடணும் தானே வந்துங்க. கண்டிப்பாக அரசியல் பண்ணலாம். என்ன தப்பு? ஒரு கட்சி நடத்துறதுன்னு இதுக்கு முன்னால் இருக்க இங்கே 2 முறை இதே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போனார். ஒன்றுமே ஒரு அசம்பாவியம் இல்லை. அங்கே 30 விழான்னு ஒரு இடத்துல நடத்துனாங்க. அவுட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் நடத்தி முடித்தாங்க 2 பெரிய கட்சியும். இவன் நேற்று ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இப்படி வந்து டவுனுக்குள்ளே ஒரு டைமிங் வேண்டாம். கரூரில் 12 மணி, நாமக்கல்ல 9 மணி, மெட்ராஸில் போகிறது 8:45. எப்படிங்க 9 மணிக்கு வர முடியும்? கொஞ்சம் கூட வேண்டாம் நாலேஜு. ஏன்னா இலிட்ரேட் பீப்புளா நீ பணம் சம்பாதிக்கிறது உன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கு உன்னுடைய பிளாக் மணியை வந்து ஒயிட் ஆக்கிறதுக்காக நீ அரசியலுக்கு வந்திருக்க. அதுதானே தெரிய வருது. மக்களை சாவடிச்சுட்டு அப்பாவி ஜனங்க 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை ஜனங்களுக்கு மொத்தம் புத்தி வேணும். அவங்க போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி வர வேண்டாம். எதுக்கு கூட்டிகிட்டு வராங்க? இடியட். ஜனங்களும் சொல்லணும். அவனுக்கு என்ன, அவனுக்கு வந்து ஒரு இது அரசியல் பண்ணணும், அதை பண்ணணும், பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவன் என்ன இது பண்ணுறான்?